உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ ஜீவனை தெரிந்து கொள். நம்ம இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தன் தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து போவதை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். நான் விரும்பிய ஒரு வாழ்க்கை வாழணும், என் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி தகப்பனிடத்தில் இருந்து தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு அவன் தகப்பனை விட்டு போகிறான். இதுதான் அவன் தெரிந்து கொண்டது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தெரிந்து கொண்டது சரியான ஒன்றை போல காணப்படுகிறது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு விளைவு ஏற்படுத்துகிறது. ஆரம்பத்தில் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கொஞ்ச காலம் கழித்து அவன் தெரிந்து கொண்டதனுடைய விளைவு அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்குது. அவனுடைய வாழ்க்கையில் தரித்திரம், அவனுடைய வாழ்க்கையில் பஞ்சம், அவனுடைய வாழ்க்கையில் குறைவு. இப்போது இது எல்லாமே அவன் விரும்பலை. தரித்திரத்தை அவன் விரும்பலை, பஞ்சத்தை விரும்பலை, பன்றி மேய்க்கிற தொழிலை அவன் விரும்பலை. ஆனால் அவன் விரும்பலைன்னாலும் அது அவனுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக வந்தே தீருது. காரணம் என்ன தெரியுமா? அவன் தெரிந்து கொண்டது. இன்றைக்கி நான் தெரிந்து கொள்வது பின்னாடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அவமானத்தை கொண்டு வரும், பின்னாடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்சத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. அவன் தெரிந்து கொண்ட ஒன்று அந்த நேரத்தில் அவனுக்கு வசதியான ஒன்றை போல காணப்படுகிறது, சௌகரியமான ஒன்றை போல காணப்படுகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அதனுடைய பாதிப்பை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தே தீரும். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் தெரிந்து கொள்கிற ஒன்று அது பிரயோஜனமானதே போல காணப்படலாம். இன்றைக்கி அதில் சௌகரியங்கள் இருக்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வசதியான ஒன்றை போல இருக்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற எது ஒன்றும் அது தேவ சித்தத்துக்கு உட்பட்டதா, தேவன் அதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரா, அது தேவனுடைய விருப்பமா அப்படின்னு பார்த்து சரியானதை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் பின் நாட்களில் நமக்கு வரக்கூடிய நிறைய பாதிப்புகள் இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்ததுக்கப்புறம் மனம் திரும்புறதை விடவும் ஆரம்பத்திலேயே அதை தெரிந்து கொள்ளுகிற காரியத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ சித்தத்தின்படி சரியானதை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை எப்போவுமே ஆசீர்வாதம் உள்ளதா, சமாதானம் உள்ளதாக இருக்கும்.